எல்லாத்தையும் முக்கிய பிரச்சனைகளை சொல்றேன். கடைசியா சொல்லலாமா? அதை முன்னாடி சொல்லிட்டு பொலிட்டிக்கலா கடைசியா வரலாமா? சொல்லுங்க சார். முன்னாடி சொல்லிடுங்க சார். முக்கியமா இருக்கு சொல்லிடுறேன். ரயில் பயணிகள் நலச்சங்கம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தொகுதியில் ஒரு கோரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. ரயில்கள் அங்கே நிற்கக்கூடிய உறுதியான நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய நிலையிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பணியை ஸ்ரீரங்கம் ஸ்ரீனிவாஸ் அமைந்துள்ள இடம் கொள்ளிடம் 6 அருகிலே உள்ளது. மேற்கொண்ட விடுதியில் தங்கும் பக்தர்கள் பயன்படுத்தும் நீர் கழிவு நீர் சுத்த கழிப்பு நிலையத்திற்கு செல்லாமல் நேரடியாக கொள்ளிடம் ஆற்றில் கலந்து குடிநீர் ஆழ்குழாய் இணையும் மாசுபடுத்துவதோடு சலவை தொழிலாளர்கள் பயணிக்கப்படும் நீரில் கழிவு நீர் கலப்பதில் நோய் தொற்று வருகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும். அதுக்கப்புறம் திருச்சியை பொறுத்தவரையில போக்குவரத்து நெரிசல் டிராபிக் கன்ஜெஷன் ரயில்வே மேம்பாலம் மற்றும் மாரிஸ் ரயில்வே மேம்பால பணிகள் மிக தாமதமாக நடைபெற்று வருகின்றன. இதனால் பழைய மற்றும் புதிய பேருந்து நிலையங்களுக்கு இடையே பயணிப்பதில் பெரும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது என்று ஒரு கோரிக்கை வந்திருக்கு. திருச்சி மாவட்டத்திற்கு ஒன்றுபட்ட திருச்சி மாவட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் பஞ்சாப்பூர் பேருந்து முனை சிக்கல்கள் புதிதாக திறக்கப்பட்ட பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் போதுமான வகையில் இல்லை. மழையின் போது மேற்கூரைகள் சமீபத்திலே சரிவிருந்து விழுந்ததை நினைவு கூர்ந்து ஒரு கோரிக்கை கொடுத்திருக்கிறாங்க, சரி வரணும். அதே போல பாதாள சாக்கடை பணிகள் பாலக்கரை மற்றும் தில்லை நகர் பதிலே பாதாள சாக்கடை திட்டத்தில் தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடாமல் இருக்கிறது. சாலைகள் குண்டு முடியாமல் இருக்கிறது. அதே போல பாலக்கரை காந்தி மார்க்கெட் பகுதியிலே சாலைகள் தோண்டப்பட்டிருந்ததால் வியாபாரிகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கடைகளுக்கு செல்ல மிக சிரமப்படுகிறார்கள். சாக்கடை நீர் கசிவு மற்றும் குப்பைகள் முறையாக அகற்றாததால் டெங்கு போன்ற நோய் மற்றும் அபாயம் இருக்கிறது என்று கோரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் கடலோர கிராமங்களிலிருந்து கடலுக்கு செல்லும் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் அடிக்கடி கைது செய்யப்படுகிறார்கள். நிரந்தர தீர்வு தேவை என்ற அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் தன்னுடைய கோரிக்கையில கொடுத்திருக்கிறார். அரியலூர் மாவட்டத்திலே மக்காச்சோளம் விளையவில்லை. விளைந்த மக்காச்சோளத்திற்கு கட்டுப்படியான விலை இல்லை. விவசாயி செலவு தொகை கூட கிடைக்கவில்லை. அரசு இதற்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே போல புல்லம்பாடி வாய்க்காலிலே மேட்டூர் அணை தண்ணீர் வரவில்லை. இதனால் விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். புல்லம்பாடி வாய்க்கால் பாசன பகுதியான பலிங்கானத்தம் வெங்கனூர் மற்றும் சுற்று வட்டார மக்கள் பாதிப்படையும் நிலையில் உள்ளார்கள். உடனடியாக அரசு தண்ணீர் திறந்து விட வேண்டும். அரியலூர் மாவட்டத்தில் நகராட்சி பேரூராட்சி ஊராட்சிகளிலே சாலை சரி செய்யாமல் உள்ளது. பன்றிகள் சுற்றி திரிவதால் வாகனங்களுக்கு விபத்து ஏற்படுகிறது. உடனடி நடவடிக்கை தேவை. வந்தே பாரத் அங்கே நின்று செல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று அரியலூர் மாவட்டத்தில் கோரிக்கை. அரியலூர் மருத்துவமனையிலே சரியான மருத்துவர்கள் இல்லை, போதுமான மருந்துகள் இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். மணப்பாறை மக்களின் நீண்ட நாள் தேவை பிரதான கோரிக்கையான காவிரி உபரி நீர் முன்னியாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மணப்பாறையில் 1990 அன்றைய கால மக்கள் தொகைக்கு ஏற்ப முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களின் காலங்களில் குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. இப்போது வளரக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு அது இல்லை. ரிங் ரோடு வசதி இல்லாத காரணத்தினால் மணப்பாறையிலே
வாகனங்கள் கனரக வாகனங்கள் சொல்லுது சங்கடமாக இருக்கிறது. திண்டுக்கல் திருச்சி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து திண்டுக்கல் பழனி வழியாக செல்லும் அனைத்து விரைவு பேருந்து பழைய பேருந்து நிலையம் அடைந்து அங்கு இருக்கக்கூடிய பகுதிகளை ஏற்றிச் செல்ல அறிவுறுத்த வேண்டும். பஸ்ஸுக்காக சொல்லுவோம். கறிக்கோழி உற்பத்தி விவசாயிகளை அரசு வஞ்சிக்காமல் பேச்சுவார்த்தை நடத்தி கட்டுப்படியான கூலி உயர்வை தனியார் நிறுவனங்கள் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசுடைய ஆவின் நிறுவனம் மூலம் தமிழக விவசாயிகளிடம் பால் கொள்முதல் செய்வதை குறைத்து கர்நாடக மாநிலத்திலே கொள்முதல் செய்வதை வன்மையாக கண்டிக்கிறோம். மேலும் தொடர்ந்து தமிழக பால் உற்பத்தி விவசாயிகளிடம் கொள்முதல் அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக